தேவனிடத்திலிருந்தும் ஆண்டவர் மீட்பருமாகிய கிறிஸ்து இயேசுவிடத்திலிருந்தும் உங்கள் யாவருக்கும் அருளும் அமைதியும் உரித்தாக. சற்று நேரம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்கிற வார்த்தை. கிறிஸ்தியத்துக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவது, இன்றைக்கு அநேகர் முதலிடம் கொடுப்பது சினிமாவுக்கு, கிரிக்கெட்டுக்கு, தங்களுடைய சுய கௌரவத்துக்கு, சாதி மதம் அல்லது தங்களுடைய தொழில், படிப்பு, அந்தஸ்து இவற்றிற்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறார். ஆண்டவர் இங்கே சொல்வது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். அப்போ முதலாவது நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஏனோதானமான ஒரு வாழ்வு அல்ல. ஆகவே தேவனுடைய நம்முடைய வாழ்க்கையிலே முதலிடம் கடவுளுக்கு கொடுக்கின்ற பொழுது நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் தருகிறவராய் காணப்படுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுகின்ற பொழுது நமக்கு தேவையானவர்கள் எல்லாம் என்று சொல்லப்படுகின்ற தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு தருகிறவராய் காணப்படுகிறார். பல ஆண்டவர் சொன்னார், உண்ணவும் உடுக்கவும் போதுமென்றிருங்கள் என்று சொன்னார். உணவுக்காக ஏன் கவலைப்படுறீங்க, உடைக்காக ஏன் கவலைப்படுறீங்க என்று ஆண்டவர் விநாயகருக்கு இந்த வசனத்தை சொல்லுகிறார். தாகங்களை கவனித்து பாருங்கள். அந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே தொடர்ச்சியாக நாம் வாசிக்கின்ற பொழுது 26வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். மத்தேயு 6:26. தாகங்களை கவனித்து பாருங்கள், காட்டுப்பட்சி அவைகள் விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதுமில்லை, ஆகிலும் அவற்றையும் உங்கள் பரமபிதா பிழைப்புட்டுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் விதைப்பதில்லை, அறுப்பதில்லை, ஒன்றும் செய்யறதில்லை, சேமிக்கிறதில்லை, அவற்றையும் பரமபிதா பிழைப்புட்டுகிறார். எல்லா உயிரினங்களுக்கும் ஆண்டவர் உணவு கொடுக்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் உணவளிக்கிறார். ஆகவே இன்றைக்கு உலகிலே பார்த்தால் அநேக மக்களுக்கு உணவில்லை, அநேக மக்களுக்கு நல்ல வஸ்திரம் இல்லை, அநேக மக்களுக்கு வாழ்விடமில்லை, அநேக மக்களுக்கு இந்தியாவிலே அடிப்படை வாழ்வாதாரம் சரியில்லாமல் இருக்கிறது. ஆனால் நாம் ஆகாயத்திலே ஏவுகணைகளை, கோடிக்கணக்கான படங்களை செலவழித்து ஏவுகணைகளை ஏவுகிறோம். பலவிதமான செயற்கைக்கோள்களை இந்தியா ஏவுகிறது. நாட்டிலே பாரதி சொல்லுகின்ற பொழுது, தனி ஒரு மனிதனுக்கு உணவிலேயே ஜெகத்தினை அழித்துருவோம்னு சொன்னார். ஆனால் இந்தியாவிலே இன்னைக்கு உள்நாட்டு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றன. உணவு பற்றாக்குறை அதிகமாக காணப்படுகிறது. அநேக மக்களுக்கு உடை வஸ்திரம் இல்லை. ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் அவருடைய நீதியை தேடுங்கள் என்று. அதை தேடுகின்ற பொழுது நமக்கு எல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். அரசாங்கமோ அடுத்த வீட்டுக்காரர்களோ அவரோ இவரோ யாரும் நமக்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. கடவுள் நமக்கு கொடுப்பார், கடவுள் நமக்கு கொடுப்பார். பறவைகள் எவ்வளோ, ஒரு சின்ன கொசு, எறும்பு, யானை முதல் எறும்பு முதல் யானை வரை கொசு எல்லாம் எவ்வளவோ பட்சிகள், எவ்வளோ பறவைகள், எவ்வளவோ உயிரினங்கள் எல்லாம் இந்த உலகிலே வாழுகிறது. அவற்றுக்கெல்லாம் ஆண்டவர் பணியிழக்கிறார், அவற்றுக்கெல்லாம் ஆண்டவர் உணவளிக்கிறார். ஆகவே நம்மை உணவளித்து நம்மை பராமரிப்பதாவது அவருக்கு லேசான காரியம். ஆகவே இன்னும் சொல்லுகின்ற பொழுது பலர் வஸ்திரம் இல்லாததை குறித்து கவலைப்படுகிறார். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அது எவ்வளவு அழகாக ஆண்டவர் உடுத்து வைக்கிறார் என்று. சாலோமன் முதல்ல யாரும் அது போல உடுத்தவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு.
அவ்வளவு அழகாக உடை அவற்றுக்கு உடுத்தி இருக்கிறார். ஆகவே உடையை பற்றி கவலைப்படாதுங்க, உணவை பற்றி கவலைப்படாதுங்க, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதுங்க. கவலைப்பட வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை குறித்து மட்டுமே. நீதி என்று சொல்கின்ற பொழுது, ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு வந்த பொழுது, யோவான் ஸ்நானம் தடை செய்த பொழுது இயேசு சொன்னது, இப்போது இடம் கொடு, எல்லா நீதியும் நிறைவேற்ற வேண்டியது நமக்கு வந்ததா இருக்கிறது, தேவனுக்கு வந்ததா இருக்கிறது, நமக்கு வந்ததா இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போது எல்லா நீதியும் என்று சொல்கின்ற பொழுது, நீதி என்று சொல்கின்ற பொழுது நம் அயலாருக்கு நேராக நாம் நீதியாக இருப்பது, கடவுளுக்கு நேராக நீதியாக இருப்பது, இதுதான் ஒரு உண்மையான நீதி. எல்லோரையும் நேசிப்பது, நம்முடைய அயலானை நேசிப்பது நீதியாக இருப்பது, கடவுளை நேசிப்பது கடவுளுக்கு நேராக நீதியாக இருப்பது. ஆகவே கடவுளுக்கு முதலிடம் கொடுத்து வாழுகின்ற பொழுது நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராய், நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தருகிறவராய் அவர் காணப்படுகிறார். மீனை உங்கள் பொல்லாதவர்களாக உங்கள் பெற்றோரே மீனை கேட்டால் உங்களுக்கு பாம்பை கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்க மாட்டாங்க. ஆகவே அவர்களை விட விசேஷித்த உங்களுக்கு உங்கள் பரமபிதா உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, கடவுள் நமக்கு எல்லாவற்றையும் தருகிறவராக இருக்கிறார். வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது யோசேப்பு என்கிற ஒருவரை பார்க்கிறோம். யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே விற்கப்பட்டு அந்நிய தேசத்தோர் கையில் அகப்பட்டு போகிறார். அங்கே எகிப்துக்கு கொண்டு செல்லப்படுகிறார். எகிப்திலே போத்திபார் என்பவருடைய வீட்டிலே அவர் வேலைக்காரனாக வேலை செய்கிறார். ஆனாலும் தன்னுடைய எஜமானுக்கு அவர் நல்ல பயபக்தி உள்ள ஒரு வேலைக்காரனாக காணப்படுகிறார். அங்கேயும் அவர் கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கிறவராக இருந்தார். வீட்டிலே, பெற்றோர்களிடத்திலே, பணி எல்லா இடத்திலும் கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கிறவராய் யோசேப்பு காணப்பட்டார். அந்த போத்திபார் வீட்டிலே போத்திபாருடைய மனைவி பாவத்திற்கு இழுத்த பொழுது அங்கிருந்து அவர் ஓடிவிடுகிறார். பாவத்துக்கு விட்டு விலகி ஓடிவிடுகிறார். இறுதியாக அவர் போத்திபாருடைய மனைவி அங்கே அவரை குற்றம் சாட்டி சிறையிலே தள்ளப்படுகிறார். சிறைச்சாலையிலும் கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கிறவராக இருந்தார். அவர் பணி செய்கிற இடத்திலே போத்திபாருக்கு, தன்னுடைய எஜமானுக்கு தான் பணி செய்கிற இடத்திலே உண்மை உள்ளவராக தன்னுடைய பணியை செய்தார். சிறைச்சாலையிலே உண்மை உள்ளவராக அவர் கடவுளுக்கு பயப்படுகிறவராக, கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கிறவராக காணப்பட்டார். கடவுள் அவரை ஆசீர்வதித்தார். நாம் பயபக்தியோடு உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், உயர்ந்த அடைக்கலத்தை வைக்கிறவராய் இருக்கிறார். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தில் மேல் அதிகாரியாக்குவேன் என்று சொல்கின்ற வசனத்தை நாம் கலந்து உண்மையை பார்க்கிறோம். அன்பானவர்கள், அதுபோலவே யோசிப்பை அந்த எகிப்திலே எந்த இடத்திலே கஷ்டப்பட்டாரோ அந்த எகிப்திலே அவரை எகிப்த நாட்டுக்கு அதிபதி அளவுக்கு கடவுள் யோசிப்பை உயர்த்தினார். அன்பானவர்களே, கடவுளுக்கு முதலிடம் கொடுத்த, சிறு வயதிலிருந்து முதலிடம் கொடுத்த யோசிப்பு ஒரு தேசத்துக்கு அதிபதி அளவுக்கு உயர்த்தியது போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் உயர்த்துவது லேசான காரியம். ஆகவே அன்பானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கும். நம்முடைய அம்மா, அப்பா, மனைவி, பிள்ளைகள், குடும்பம், நம்முடைய கல்வி, நம்முடைய சமூக, சாதி, மதம், நம்முடைய குலப்பருவை எல்லாவற்றுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதை முதலிடம் கொடுக்காமல் கடவுளுக்கு முதலிடம் கொடுத்து கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்வோம். அப்படி வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை அபரிதமான நன்மைகளால் ஆசீர்வதித்து இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்போல நமக்கு தேவையான கல்வி, படிப்பு, நமக்கு தேவையான வேலை வாய்ப்பு, பொருளாதார வசதி, கடன் இல்லாத ஒரு வாழ்வு, வீடு, வாசல், உணவு, உடை எல்லாவற்றையும் தந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுப்போம். தந்தை, மகன், தூயாவியாகிய மூவருமை கடவுளுக்கு முதலிடம் கொடுப்போம். அப்படி கொடுத்து நம்ம வாழுகின்ற பொழுது கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே இவைகள் எல்லாம் என்று சொல்லுகின்ற எல்லா நன்மைகளையும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களையும் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பார். அத்தகைய வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டோருடைய பிள்ளைகளாக சிறப்புடன் அவருக்கு சாட்சிகளாக வாழ தூய ஆவியானவர் தாமே நம் அனைவருக்கும் திறமைகளை காப்பாராக. எல்லா புத்திக்கு மேலான திவ்ய சமாதானம் உங்கள் இயற்கைகள் சிந்தனையில் கிறிஸ்திய சுற்றுகள் காத்துக் கொள்வதாக. ஆமென். ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற அன்பின் பரம தகப்பனே,
அப்பா பிதாவே இந்த துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை இவ்வளவு நேரமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த தொலைக்காட்சி வழியாக கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவருக்கும் இந்த செய்தியானது பிரயோஜனமாக இருக்கும். அவர்கள் இதயத்தில் இந்த வார்த்தைகள் கிரியை செய்து ஆண்டவரை அவர்களுடைய வாழ்விலே ஒவ்வொருவரும் கடவுளாகி உமக்கு முதலிடம் கொடுத்து உம்மிடத்தில் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு சுபிட்சமாக வாழ அருள் செய்யும். இந்த கேட்ட ஒவ்வொரு மக்களுடைய வாழ்விலும் ஆண்டவர் அவர்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் மிகப்பெற ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உங்களுடைய இரத்த கொட்டைகளை மறைத்து ஆசீர்வித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக எங்கள் ஆண்டவர் மீட்பருமாகிய கிறிஸ்து இயேசுவின் திருப்பெயரால் மன்றாடுகிறோம். இரக்க நிறைந்த பரம தந்தையே, ஆமென்.